ஹாய், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கான வேத வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5, 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஸோ என்ன அப்படின்னா, உங்களுடைய சுய புத்தியில், அதாவது என்னால் எல்லாமே பண்ண முடியும், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு உங்களுடைய சுய புத்தியில் நீங்கள் சாயாமல் எல்லா விஷயத்துலேயும், சிறிய விஷயமா இருந்தாலும் சரி, அது பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அதில் ஆண்டவரே நான் அந்த விஷயத்தை பண்ண போகிறேன், இந்த விஷயத்தில் நான் ஜெயிக்க எனக்கு உதவி செய்யுங்க, என் கூட இருங்க அப்படின்னு எல்லா விஷயங்கள்லையும் சொல்ல ஆண்டவரிடத்துல கேட்க கற்றுக்கோங்க. ஏன்னா அதே நீதிமொழிகள் 21:31 பார்த்தீங்கன்னா, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த காரியங்கள் பண்ணாலும் அந்த காரியங்களில் நீங்கள் தொடர்ந்து அந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, செய்கிறீங்க, ஓகே. ஆனால் அந்த விஷயத்தில் வெற்றி அப்படின்றது ஆண்டவரிடத்துலேருந்து தான் வருது, சரிங்களா? அதனால் எல்லா காரியங்கள்லேயுமே அவர்கிட்ட கேட்டு, சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அது எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட கேட்டு, இதை நான் பண்ண போகிறேன், எனக்கு இதில் உதவி செய்யுங்க, இதில் நான் ஜெயிக்க எனக்கு நீங்கள் தான் என் கூட இருக்கணும், இந்த மாதிரி ஏதோ ஒன்று உங்களுக்கு எப்படி வேண்டணும்னு தோணுதோ அந்த மாதிரி வேண்டிட்டு நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணுங்கள். அந்த விஷயத்தில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் 100% இல்லை, 200% உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். நீங்களும் ஆண்டவருடைய இதுக்குள்ளே கொஞ்சம் வளர்கிறதுக்கு ஏதோ நானும் கொஞ்சம் உதவியாக இருப்பேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தேவை அப்படின்னா, பைபிளில் உள்ள கண்டென்ட் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சதை நான் சொல்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.